ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கே சூப்பராக ஆப்டான தக்காளி சட்னியும் அதுக்கேற்ற சோயா சாங்க்ஸ் வறுவலும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு தக்காளி சட்னிங்க, அதுக்கப்புறம் சோயா சாங்க்ஸ் அதான் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி சட்னி எல்லாருமே நார்மலாக பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி சட்னி செய்ய போகிறேங்க. அதுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சி பூண்டு விழுது இடித்து எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம். இடித்து எடுத்த இஞ்சி பூண்டு கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம மறுபடியும் நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கூட சேர்த்து தக்காளி சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்திருக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் எண்ணெயிலே வதங்கி கண்ணாடி பதம் வரட்டுங்க. இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு அந்த கலவையை சேர்த்திருக்கோம். நல்லா கலவை விட்டுருலாங்க. இப்படி இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடித்து சேர்க்கும்போது எப்பயும் செய்கிற தக்காளி சட்னி விட இது ரொம்பவே மணமாக இருக்குங்க, ருசியாகவும் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகட்டுங்க, ஒரு நிமிஷம் விடுவோம். இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே வதக்கணும்னா நமக்கு கொஞ்சம் கலர் கொடுக்குங்க, இன்னும் கலர் தூக்கலாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம். நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. தக்காளி சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசம் போகட்டும். ஒரு பக்கம் தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோயா சங்க்ஸ் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் சோயா சங்க்ஸ் செய்கிறதுக்கு சின்ன சோயா சங்க்ஸ் தான் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்திக்கிறேங்க. சோம்பு எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ தயாராக எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. எண்ணெயிலே பரட்டி செய்யும்போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இப்போ நல்லா கலரி விடுவோங்க. சோம்பு எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா, சோம்பு சேர்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃப்ளேவரும் கிடைக்கும், மணமாக இருக்கும். அதே மாதிரி ஜீரண சக்தியும் நல்லா கிடைக்குங்க, நல்லா ஜீரணமாகும். அதுக்காக தான் நம்ம சோம்பு சேர்த்து செய்கிறோம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பச்சை வாசம் போகட்டுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா பரட்டி விடுவோம். இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னி எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து பச்சை வாசம் போயிடுச்சுங்க. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. அருமையான சுவையில் நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி கொஞ்சம் நாம் இஞ்சி பூண்டு சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் சுடு சாதம் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். எல்லாத்துக்கும் ஒரே சைட் டிஷ் மாதிரிங்க இந்த தக்காளி சட்னி. நல்லா மேஷ் ஆயிடுச்சு. தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்திட்டேங்க, உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். இந்த சோயா சங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் பெப்பர் சேர்த்திக்கலாம் ஃபினிஷிங் டச்சா. தேவையான அளவு, ரொம்ப ஸ்பைசியாக பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க.
பெப்பர் சேர்த்து நல்லா கலரி கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம வீடியோ பார்த்தாவே நம்ம வீடியோ வந்துட்டு நல்லா ரீச் ஆயிருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 20% தான் பார்க்குறாங்க, மற்றபடி நியூ வியூவர்ஸ் தான் 80% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம வீடியோவை முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்பவே ஸ்பைசியான சோயா சங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பரிமாறி காட்டுறேங்க. சுட சுட சாதம் போட்டுக்கலாங்க. தொட்டுக்கறதுக்கு சோயா சங்க்ஸ் வச்சுக்கலாங்க. தக்காளி சட்னி சேர்த்திக்கலாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.